ச்சே, நீ தவிர்த்த கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ. பின்ன முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கு வளையல் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா அப்படிதான் பேசுவாங்க. ச்சே, ஒருவேளை அவர் தங்கச்சியோட ஃப்ரெண்டுன்றதுக்காக வளையலுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சிருந்திருக்கலாம். அதை போய் தப்பா நினைச்சிட்டு அவரை திட்டிட்டோமோ. இவ்வளோ படிச்சு டாக்டர் ஆயிருக்காரு, ஒரு பொது இடத்துல வச்சு வளையல் வாங்கி கொடுக்குறோமே, ஒருவேளை அந்த பொண்ணு கூட யாராவது இருக்காங்களா, யாராவது பார்த்தா அந்த பொண்ணுக்கு எதாவது பிரச்சனை வருமா, இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட வேண்டாம். என்ன இருந்தாலும் அப்படி எல்லாரும் முன்னாடியும் வச்சு திட்டி இருக்க கூடாது. பாவம், அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. சரி, அவர் செஞ்சதும் தப்பு தான், நம்ம திட்டினதும் தப்பு தான். நாளைக்கு கிளாஸ்ல அவரை பார்த்தா திட்டினதுக்கு சாரி கேட்டுடலாம். என்ன தங்கம், இப்ப யாருக்கு இங்க காயம் உண்டாச்சு? ஐயோ மாமா, யாருக்கும் காயம் உண்டாகல. இப்ப இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங். அது சரி, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டிரைவிங் மட்டும்தான். இந்த ட்ரெண்டிங் எல்லாம் எங்க நமக்கு தெரியுது? அதானே, இப்படி உட்கார்ந்து பைக்கை தொடச்சிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி மாமா ட்ரெண்டிங் தெரியும்? கொஞ்சமாவது வாட்ஸ்அப்ல எடுத்து ஸ்டேட்டஸை பார்க்கணும், இல்ல இன்ஸ்டாகிராம் எடுத்து ரீல்ஸ் பார்க்கணும். எதுவும் கிடையாது. அடியே, எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கவே நேரம் இல்லடி. இதுல எங்க இருந்து நான் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் உட்காந்து பாக்குறது? மாமா, அது சரி, காலையிலேயே இப்படி பாட்டை பாடிட்டு 32 பள்ளியும் காமிச்சிட்டு வரியே, என்ன விஷயம்? ஏன் விஷயம் இருந்தா தான் பாட்டு பாடணுமா? பாட்டு பாடுறதுக்கு விஷயம் தேவையில்ல, என்கிட்ட வந்திருக்கியே, அதுதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். அது வந்து மாமா, மாமன் தான், சொல்லு. மாமா, நீ தாத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா? சொன்னாதானே தங்க தெரியும். அது நீ தாத்தா சொன்னாங்க, வளகாப்பு முடிஞ்சும் அம்மா வீட்டில் போய் இருக்க முடியல, அதுக்குள்ள பிரசவம் ஆகி போச்சு, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அங்கே போய் இருக்க முடியல, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கே வந்தாச்சு. இப்போதான் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்கல்ல, இப்போ வேணும்னா ஒரு 10 நாளைக்கு போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வாயே அப்படின்னு சொன்னாங்க மாமா. அதானே, எலிய ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு இப்பதானே தெரியுது. அதான் நானும் பிள்ளைங்களும் அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். போறது சரி, உங்களை யாரு கொண்டு விடுவா? வேற யாரு, நீங்க தான். தங்கம், ரொம்ப ஆசைப்படாத தங்கம், நான் கொண்டு விட மாட்டேன். ஏன் மாமா? ஏய், உனக்கே தெரியும் என்னால உன்னையும் குழந்தைங்களையும் பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு. வேணும்னா உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லி இங்க வந்து பார்த்துட்டு போக சொல்லு, அங்க எல்லாம் போக வேண்டாம். ஏன் ஏன் போக வேண்டாம்? உங்களுக்கு எப்படி எங்களை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாதோ அதே மாதிரி தானே எங்க அம்மா அப்பாவுக்கும் என்னையும் பிள்ளைங்களையும் பார்க்கணும்னு இருக்கும். நீங்க கொண்டு விடலனா எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாதா? நான் பிள்ளைங்களை எடுத்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். சரி போ. என்ன போங்கறீங்க? போகாத, நான் கொண்டு விடுறேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். விடுங்க. ஏ தங்கம், கோச்சுக்காதடி. ஏ தங்கம், ஒரு நாள் உன்னையும் பிள்ளைங்களையும் பார்க்காம இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்டி. உங்களை யார் பார்க்க வேண்டாம்னு சொன்னா? நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது நீங்களும் கூட வாங்க, அங்க வந்து எங்க கூட இருங்க. ஏன் மாமியார் வீட்டுல வந்து இருந்தா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைஞ்சிருமோ? ஏய், மரியாதைக்காகலாம் இல்லடி. தோட்டத்துல ஏகப்பட்ட வேலை போய்கிட்டு இருக்கு, லோடு வேற இறக்க வேண்டியது இருக்கு. நான் தோட்டத்தையும் பார்த்துக்கணும், வண்டி எடுத்துட்டும் போகணும். அங்க இருந்தானே எனக்கு வேலையே ஓடாது, இங்கதான் எனக்கு வசதியா இருக்கும். ஆமா ஆமா,
அமெரிக்காவுல இருக்கு, எங்க அம்மா வீடு லண்டன்ல இருக்கு. அங்கிருந்து இங்க வரணும்னா ஒரு ஃப்ளைட் பிடிச்சு வரணும் பாருங்க. அங்கிருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். 1/2 மணி நேரத்துக்கு என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஏய், 1/2 மணி நேரத்துக்காக இல்லடி, அதுல நிறைய விஷயம் இருக்கு. நான் சொன்னா உனக்கு புரியாது. இங்க பாரு, இப்ப வேண்டாம். நான் இன்னொரு 1 வாரத்துல சென்னைக்கு லோடுக்கு போவேன். அப்போ ஒரு 4 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன். அப்ப வேணும்னா உன்னையும் குழந்தைங்களையும் கொண்டு போய் உன் அம்மா வீட்டுல விட்டுட்டு போறேன். 4 நாள் நீ அங்க இருந்துக்கோ, சரியா? அப்ப கூட நீங்க வந்து என் அம்மா வீட்ல இருக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஐயோ சரிம்மா தாயே, திரும்பி உன்னை கூப்பிட வரும்போது ஒரு 2 நாளைக்கு அங்க இருந்துட்டு உன்னை கூட்டிட்டு வரேன், ஓகேவா? ஓகே இல்லனா? ஓகே இல்லைனாலும் ஓகே தான். சரி, அதை விடு. வேற ட்ரெண்டிங் பாட்டு ஏதாவது இருக்கா? நீ இருக்கும் இடம்தான் எனக்கு கோவிலையா, மனச திறந்து பேசு, சொல்ல வாயில்லையா. சொல்லா கதை உள்ள கிடக்கு, இல்லாதது எங்க இருக்கு? எனக்கு முடியல, உன்னை விட்டா போக வழியும் இல்ல, ஒத்தையில நான் செல்ல வீதி இல்ல. தம்பி ஷமீரு. டேய், நீ எப்படா வந்த? நீ மல்லாக்கப்படுத்த பேக்ரவுண்ட்ல வயலின் வாசிச்சுக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். என்னடா ஐஸ்வர்யா அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டா போல. ஆமாண்டா, அன்னைக்கு நான் கிளாஸ்ல வச்சு பேசும்போது நல்லா தாண்டா பேசினா. ஆனா நேற்று வளையல் கடையில வளையல் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னான். சரி, நான் தரேன்னு தாண்டா சொன்னேன். அதுக்கு போய் என் பின்னாடி வராதீங்க, மரியாதை கெட்டுறோன்னு சொல்லிட்டா. டே கண்ணா, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான்டா. நம்மளை பார்த்து சிரிப்பாளுங்க. நம்மளும் அது காதலா தான் இருக்கும்னு நினைச்சு பக்கத்துல போய் பேசணும்னு வச்சுக்க, அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுருவாளுங்க. சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல, பொண்ணுங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியலன்னு அந்த பல்ட்டி அடிச்சிருவாளுங்கடா. அதனால பொண்ணுங்களுடைய சிரிப்பையோ பேச்சையோ எல்லாம் நம்பி காதல்னு தப்பு கணக்கு போடக்கூடாது கண்ணா. எப்ப அவளுக்கு வாயால நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூன்னு சொல்றாளுங்களோ அப்பதான் நம்பணும், புரிஞ்சுதா? டேய், நான் என்ன காதலிக்க வாடா சொன்னேன்? வளையல் வாங்குறதுக்கு பணம் தரேன்னு தானடா சொன்னேன். அதுல என்னடா தப்பு இருக்கு? அடே, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வளையல் வாங்கி தரேன்னு சொன்னா எந்த பொண்ணுடா ஒத்துக்குவா? டேய், நான் என்ன முன்ன பின்ன தெரியாதவனாடா? அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவன் தானே. எது அடிபட்டு வந்தவளுக்கு கட்டு போட்டு விட்டியே அதுவா? அப்படி பார்த்தா அவ வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவன், பேப்பர் போடுறவன், காய்கறிக்காரன்னு எல்லாருமே அவளுக்கு தெரிஞ்சவன் தான். அதுக்குன்னு அவங்களும் வளையல் வாங்கி கொடுத்தா அவ வாங்கிக்குவாளா? டேய், அவங்களும் நானும் ஒன்னாடா. இப்பத்திக்கு அவளை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நீயும் ஒண்ணுதாமடே. இங்க பாருடா சமீரு, நீ தான் அவளை லவ் பண்ற, அவ இன்னும் உன்னைய லவ் பண்ணல, அதை மறந்துடாத. பண்ணுவாடா, பண்ணுவா. கூடிய சீக்கிரம் அவளும் என்ன லவ் பண்ணுவா. நீ இப்படி கனவுலையே வாழ்ந்துகிட்டு இரு ராஜா. கயல் என்னோட அண்ணியோட தங்கச்சி, ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே குடும்பம். அப்படி இருந்தே அவளை கட்டுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீங்க என்னடானா ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம். விளங்கிடும். டேய், என்னடா சக்தி, நண்பனோட காதலுக்கு உதவி பண்ணுவேன்னு பார்த்தா. அடே அடே அடே, நாங்களும் நண்பன்களை பழி எடுத்துட்டு வந்தவனுங்க தான். நீ அந்த பிட்டை எனக்கே போடாத. சரி, நண்பனா போயிட்ட. ஒரு ஐடியா வேணா தரேன். இந்த பொண்ணுங்களோட சைக்காலஜி என்னன்னா, தேடி போனா ஓடுவாளுங்க, அதே கொஞ்ச நாளைக்கு கண்டுக்காம இருந்து பாரு, காணோம்னு தேடுவாளுங்க. என்னடா சொல்ற? டேய், இப்ப வரைக்கும் ஒரு 3 தடவை நீ அவளை மீட் பண்ணிருக்க. இந்த 3 தடவையில உன் மூஞ்சி கொஞ்சமாவது அவ மனசுல பதிஞ்சிருக்கும். இனி ஒரு வாரத்துக்கு அவ இருக்கிற பக்கமே போகாத. அடிக்கடி நம்மளை பார்க்க வந்தவன் எங்கடா காணோம்னு அவ தேடுவா. அந்த தேடல் தான் காதலா மாறும். சரிடா, நீ சொல்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு அவ கண்ணிலேயே படமாட்டேன். ஜிஜி ஜிஜி செல்லக்குட்டி. பாருங்க சக்தி, எப்படி சிரிக்கிறானே. கொண்டு வந்ததுல இருந்து 2 நாள் ரொம்ப சைலண்டாவே இருந்தா. ஆனா இப்ப அவளுக்கு நம்ம முகம் எல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சுல சக்தி. ஆமா கையல், பார்க்க தானே அவளுக்கும் அடையாளம் தெரியும். செல்லக்குட்டி, என்னடா பாக்குற? நான் தான் உன்னோட அம்மா, இதுவும் அப்பா.
சக்தி, மைனாக்கு இப்ப 8 மாசம் ஆகுதுல்ல சக்தி? 8 மாசத்துல குழந்தைங்கலாம் அம்மா அப்பான்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல சக்தி? அப்போ இவ எப்ப சக்தி நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுவா? கையல், அவ இத்தனை நாள் அங்க ஆசிரமத்துல தானே இருந்தா. அங்க யாரையும் இவ அம்மா அப்பான்னெல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டாள்ல, அதனால அவளுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம தான் அவளுக்கு அம்மா அப்பான்னு சொல்லி கொடுக்கணும், அப்பதானே அவளுக்கு தெரியும். ஆமா சக்தி. மைனா குட்டி, இங்க பாருடா, நான் தான் உன்னோட அம்மா. அம்மான்னு சொல்லு. ஏ கையல், உடனே அவ சொல்ல மாட்டா. கொஞ்ச நாள் அப்படியே சொல்லிட்டே இருந்தா அவளுக்கு வந்துடும். சரி சக்தி. ஆனா இவ எப்ப என்ன அம்மான்னு கூப்பிடுவான்னு ரொம்ப ஆசையா இருக்கு சக்தி. சீக்கிரமே கூப்பிடுவா கையல். சக்தி, உண்மையாவே இவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையும் அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை இருக்கு. இனி யாரும் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சக்தி? ஏய், என்ன கையல், இதுக்கப்புறம் யாரும் உன்னை அப்படி சொல்ல முடியும்? நமக்கு தான் நம்ம குழந்தை மைனா இருக்கால்ல. ஆமா சக்தி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.